சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டாபிக் மிக மிக முக்கியமான ஒரு டாபிக் கூட. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது. கிட்டத்தட்ட நிறைய சப்ஜெக்டில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எப்படி ஆர்டிஐ கேட்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்த டைப்ஸ் ஆஃப் ரிட். வாட் இஸ் டைப்ஸ் ஆஃப் ரிட்? ரிட்டுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியை கொஸ்டின் கேட்கலாம், அவங்கள வேலை செய்ய வைக்கலாம், இல்லை வேலை செய்ய வைக்காமல் தடுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் கொண்டது தான் இந்த ரிட்டு. ஏன் இதை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் அடிக்கடிக்கு கேட்குறாங்க? ஒரு கொஸ்டின் விடாமல் ஒரு ஏதாச்சும் ஒரு ரிட்டை கேட்டுடுறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டை கொஸ்டின் கேட்குறதுக்கு உண்டான ஒரு கான்செப்ட் தான் இத்தனை ரிட்டுமே. அதாவது ஒரு சில ரிட்டு பப்ளிக் அத்தாரிட்டியே கேள்வி கேட்கலாம், இல்லை கேள்வி கேட்க முடியாது. ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு சில ரிட்டு பார்த்திங்கன்னா ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் அண்டு ஹை கோர்ட் மூலியமாக வரக்கூடிய ஒரு சில கான்செப்ட். ஸோ இத்தனை ரிட்டையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது யாரெல்லாம் பப்ளிக் அத்தாரிட்டியில் கவர் ஆவாங்க, யாரெல்லாம் பார்த்திங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டில் கவர் ஆவாங்க அப்படின்றத நம்ம மிக எளிமையாக புரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ரிட்டுனா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். தமிழில் மிக அழகாக பார்த்திங்கன்னா நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. ரைட். இதை பற்றின ஒரு கிரிட்டிசம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அண்ட் சோல், அதாவது உயிரும் இதயமும் சொல்கிறார். அதாவது ஒரு உயிர் இருக்கணும்னா இதயம் எந்த அளவுக்கு முக்கியமோ, இதயம் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ அந்த உயிர் நின்று போச்சுன்னு அர்த்தம். மற்ற ஆர்கன்ஸுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இந்த ஹார்ட்டுக்கு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த ரிட்டு. ஏன்னா யார் வேணாலும் பப்ளிக் அத்தாரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இந்த ஒரு கிரிட்டிசம் சொல்லியிருக்காரு. அவர் கூறிய கருத்துக்களை ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது உண்மைதான் அப்படின்னு நம்மளுக்கே தெரிய வந்துடும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரிட்டாக இருக்கும், ஏன்னா இது ஒரு ஃபெமிலியரான ஒரு ரிட்டும் கூட. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேண்டமஸ். மொத்தம் 5 ரிட்டில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேண்டமஸ். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராஹிபிஷன், தடை செய்ய அப்படின்ற ஒரு கான்செப்டில் வரக்கூடிய ஒரு ரிட் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஸ்டாரரி அப்படின்ற ஒரு ரிட்டு ஃபோர்த் ஒன்னில் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கியூ வாரண்டோ. ஸோ மொத்தம் 5 ரிட்டு. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த ஞாபகம் வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா செக்ஷனை ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு சில கேஸ் ஸ்டடிஸை ஞாபகம் வச்சுக்கணும், முந்தைய தீர்ப்பு, இது மாதிரி நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுனால எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது அப்படியே ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தெரிஞ்ச விஷயம் கூட ஞாபகம் மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். எக்ஸ்க்ளூசிவாக, அதாவது மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த லா சப்ஜெக்டில். சரி, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேபியஸ் கார்பஸ் மொத்தம் 5 ஒரு சில ஆல்ஃபாபெட்டிக்காக ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். HMPCQன்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. H மீன்ஸ் ஹேபியஸ் கார்பஸ், M மீன்ஸ் மேண்டமஸ், P மீன்ஸ் ப்ராஹிபிஷன், C மீன்ஸ் செஸ்டாரரி, Q மீன்ஸ் கியூ வாரண்டோ. இதை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3ஆக பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? HM மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக பிரிங்க. ஹெட் மாஸ்டர், நீங்கள் ஸ்கூல்லேருந்து தான் காலேஜுக்கு வந்திருப்பீங்க. ஸோ ஹெட் மாஸ்டருடைய கண்ட்ரோலில் இருந்திருப்பீங்க ஸ்கூலில் ஃபுல்லாக. ஸோ ஹெட் மாஸ்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 2 ரிட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஹேபியஸ் கார்பஸும் அண்ட் தென் மேண்டமஸும் ஞாபகம் வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காலேஜ் வரீங்க, பிரின்சிபல், பிசி, பிரின்சிபலை ஷார்ட்டாக பிசி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இதை 2 ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது ஸ்கூலுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய காலேஜ் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பிரின்சிபல், பிசி மீன்ஸ் ப்ராஹிபிஷன் அண்ட் செஸ்டாரரி, கியூ மீன்ஸ் குவாலிட்டி. இவங்க 2 பேருடைய பேச்சையும் கேட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்டாக வெளில வந்திருப்பீங்க. இவ்வளோ தான் ஞாபகம் வச்சுக்கணும். கியூ மீன்ஸ் கியூ வாரண்டோ. சரி, இப்போது டைப்ஸ் ஆஃப் ரிட் அப்படின்ற கான்செப்டில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கார்பஸ். ஏபிஎஸ் கார்பஸ்னால் ஒன்றும் கிடையாது, டு ப்ரொடியூஸ் த பாடி அப்படின்ற ஒரு கான்செப்டோடு வரக்கூடிய விஷயம். அதாவது யாருன்னா ஒருத்தர் காணாத போயிட்டாங்கன்னா, ஒரு நபர் காணாத போயிட்டாங்கன்னா நியரஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவங்க வழக்கை பதிகிறாங்க. பதிஞ்சும் அந்த டைம் எடுத்து அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கல, இல்லை அவரை பற்றின விவரம் சொல்லலைன்னா நம்ம உடனே பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் போயிட்டு ஏபிஎஸ் கார்பஸ்ன்ற ஒரு ரிட் பெட்டிஷனை போட்டால் போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு ஆனரபிள் ஹைகோர்ட்டு ஆர்டர் போட்டுரும். உடனே அவரை கொண்டு வந்து 24 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி.
அந்த வழக்குடைய தன்மையை பொறுத்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனி குழுவாக பிரிஞ்சு அந்த நபரை தேட ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை போலீஸ் ஆஃபீஸர்ஸே பார்த்திங்கன்னா அன்லாஃபுல் டிடென்ஷன், அதாவது முறையற்ற தடுப்பு காவலில் வச்சுருந்தாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் திருடி இருக்கலாம், இல்லை வேறு எதனா தீவிரவாத செயலில் ஈடுபட்டிருக்கலாம், இந்த மாதிரியான விவரங்களுக்காக அவர் முறையற்ற தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார்னா அந்த விவரத்தையும் பார்த்திங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டில் இவங்க சொல்லி தான் ஆகணும் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே. இன்கேஸ் அவர் எங்களால் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா அதற்குண்டான விவரத்தையும் அவங்க சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நபரை பற்றின ஒரு விவரங்கள் தான் இந்த ஹேபியஸ் கார்பஸ். முறையற்ற தடுப்பு காவலில் வச்சுருந்தாங்கன்னா எந்த ரீசனுக்காகன்னு சொல்லணும். அந்த ரீசன் சரியான ரீசனாக இருந்துச்சுன்னா ஆனரபிள் கோர்ட்டே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அனுமதி கொடுத்துரும், நீங்கள் இத்தனை நாள் வச்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லைனா உடனே விடுதலை செய்கிறதுக்கு உண்டான ஆர்டரை பிறப்பிச்சிடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஹேபியஸ் கார்பஸோட மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். ஒரு நபர் காணாமல் போன உடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்ட பிறகு தான் இந்த கான்செப்டுக்குள்ளெல்லாம் நம்மளால் என்ட்ரி ஆக முடியும். அதர்வைஸ் கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, ஒரு சில நபர்களுக்கு மிக நேர்த்தியாக பார்த்திங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய கடமையை செய்வாங்க. ஒரு சில நபர்கள் அதாவது வயசாகிடுச்சு அப்படி இல்லைன்னா அவங்க அடிக்கடிக்கு காணாத போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க கொஞ்சம் லேசினஸாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. அது நடைமுறை சாத்தியமாகவும் கூட கருதப்படுது. ஆனால் சிறுவர்கள் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா சிறுமியர்னும் போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் கண்டிப்பாக துரிதமாக தான் இருக்குது. இதை நான் கண்கூடாவே பார்த்துருக்கேன். ரைட், இப்போ ஹேபியஸ் கார்பஸுடைய கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. ஏதாச்சும் ஒரு கேஸ் ஸ்டடி மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேண்டமஸ், அதாவது ஹெச் பார்த்தாச்சு, இப்போ எம்மை பார்க்க போகிறோம். ஹெச்எம்மில் எம்மை பார்க்க போகிறோம். மேண்டமஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கமாண்ட் கொடுக்குறீங்க. யாருக்குன்னா பப்ளிக் அத்தாரிட்டிக்கு கமாண்ட் கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல நினைவில் கொள்க அப்படின்ற கான்செப்டில் கவர்டு பப்ளிக் அத்தாரிட்டி ஒன்லின்னு தெளிவாக போட்டாச்சு. இந்த இடத்துல ப்ரைவேட் பர்சனை பார்த்திங்கன்னா இழுத்து நிற்க வைக்கக்கூடாது. ஒரு தனி நபரை பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் கார்பஸ்லேயோ இல்லை இந்த ரிட்டுன்ற கான்செப்டில் ஒரு ப்ரைவேட் பர்சனையோ இல்லை ப்ரைவேட் ஆர்கனைசேஷனையோ இழுத்துன்னு நிற்கக்கூடாது. அந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா பப்ளிக் அத்தாரிட்டியோடு சேர்ந்து இருக்குதுன்னா ரெண்டு பேருமே இழுக்கணும். அந்த பப்ளிக் அத்தாரிட்டி இழுக்கணும், அந்த ப்ரைவேட் பர்சன் ரெண்டு பேருமே சேர்ந்து இழுக்கணும். ஆனால் தனி நபரை கண்டிப்பாக இந்த ரிட்டில் எடுக்க முடியாதுன்றதை நினைவில் வச்சுக்கணும் நீங்கள். சரி, இப்போ மேண்டமஸில் கமாண்டுன்னு சொல்லியாச்சு. அதாவது நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு கமாண்டுன்ற கான்செப்ட் பிரகாரம் நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு கமாண்ட் கொடுக்க போகிறீங்கன்னா அது பப்ளிக் அத்தாரிட்டியாக தான் இருக்கணும். அவங்களுக்கு அன்லாஃபுல் வேலையை செய்கிறாங்க, ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஒரு வேலையை செய்கிறாங்க. உங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு தாசில்தாரோ இல்லை கலெக்டரோ ஒரு அன்லாஃபுல் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க்கை நிறுத்துன்னு சொல்கிறதுக்கும் இந்த ரிட்டு பயன்படுது. ஏன் அந்த வேலையை நீங்கள் சரியாக செய்யலை, ஏன் அது குவாலிட்டி இல்லை, அதற்குண்டான டீட்டெயில்ஸை கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்டெல்லாம் நீங்கள் கேட்டு பெறத்துக்கும் இல்லை சரியாக செய்யுங்க சொல்கிறதுக்கும் இந்த மேண்டமஸ் என்ற ரிட்டு உபயோகரமாக இருக்கும். அதே போல் ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு ஒர்க்கு நடக்கும்போது நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அவருடைய பவரை தாண்டி, இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னு வச்சுப்போமே, அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் மேலே கண்டிப்பாக கோவப்படுவார். ஏன்னா அவருக்கு அதில் ஆதாயம் இருக்குது. ஏதோ ஒரு குவாலிட்டி கம்மியாக செய்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த பப்ளிக் அத்தாரிட்டிக்கு பல இடத்துலேருந்து பணம் வரும். அந்த பணத்தாசையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவர் உங்களை ஏதாச்சும் ஒரு வார்த்தையை கடிஞ்சிப்பார், அதாவது திட்டுவார். திட்டும்போது அவருடைய அந்த கேட்டகரி அவருடைய பவரை மீறி செயல்படுறார். இந்த இடத்துல அல்ட்ரா வைரஸ் என்ற ஒரு டாக்டரின் அப்ளை ஆகும். அவருடைய பவர் உங்களை திட்டுறது கிடையவே கிடையாது. நீங்கள் கொஸ்டின் கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய வேலை மட்டும்தான் அவருக்கு. தட் மீன்ஸ் அவர் நம்மளுடைய ஊழியர் அப்படின்றத அவர் மறந்துட்டு அவர் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொன்னார்னா அவர் அந்த இடத்துல வரம்பு மீறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி வரம்பு மீறி நடந்தாலும் இந்த மேண்டமஸ் அவருக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெச்எம் கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்தது பிரின்சிபல் கான்செப்ட்டுக்கு வந்துட்டோம். பி மீன்ஸ் ப்ராஹிபிஷன், தடை செய்யப்பட்ட இடம், தடை செய்யப்பட்ட பகுதி, இந்த மாதிரியான விவரங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் தான் ஏதோ ஒரு விவரங்களை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தடை செய்ய சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன். சரி, இந்த இடத்துல எதை தடை செய்கிறாங்கன்னா ஒரு ஸ்டே ஆர்டர் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஸ்டே வாங்கிடுறேன், அந்த இடத்துல வீடு கட்டாத அளவுக்கு நான் ஸ்டே வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில கான்செப்ட் சொல்லுவாங்க. இந்த இடத்துல பப்ளிக் அத்தாரிட்டிக்கு வேலை கிடையாது. இந்த இடத்தில் பப்ளிக் அத்தாரிட்டிக்கு உண்டான வேலை இல்லை அப்படின்றது நினைவில் வச்சுக்கணும் பி என்ற கான்செப்டில்.
சரி, ப்ராஹிபிஷனில் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ட்டுக்கும் இன்னொரு கோர்ட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு ஒர்க்கு தான் இந்த ப்ராஹிபிஷன். யாருக்கு தடை பண்ணணும்னா, மேலே இருக்கிற அதாவது ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டுக்கு தடை ஆணை பிறப்பிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆனரபிள் ஹை கோர்ட் வந்து அதற்கீழே இருக்கிற சப்கோர்ட்டு இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கோ இல்லை அதற்கு கீழே வர சப்கோர்ட்டுக்கோ இல்லை ஜுடிஷியலுக்கு ஏதோ ஒரு கோர்ட்டுக்கு தடை ஆணை விதிக்கலாம். இந்த வழக்குக்குண்டான அந்த ஜட்ஜ்மெண்ட்டு நிறுத்தி வைங்க, ஸ்டே ஆர்டர். இந்த வழக்கிற்கான அந்த தடை உத்தரவை செல்லுபடிப்படுத்துங்க, அதாவது நடைமுறைப்படுத்துங்க. இந்த மாதிரியான எந்த ஒரு விவரங்களனாலும் ஹை கோர்ட்ஸ் இல்லை சுப்ரீம் கோர்ட்டு அதன் கீழ் வரும் நீதிமன்றங்களுக்கு தடை உத்தரவை பிறப்பிக்கலாம், இல்லைன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி கேட்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராஹிபிஷன். இதற்கும் பப்ளிக் அத்தாரிட்டிக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்றதை நினைவில் வச்சுக்கணும். எந்த மாதிரியான நேரங்களில் இந்த மாதிரியான ப்ராஹிபிஷன் என்ற ஒரு ரிட்டை நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒவ்வாத ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் இருக்குதுன்னா, அன்லாஃபுல் சப்ஜெக்ட், அதாவது ஒரு லாஃபுல் இல்லாத ஒரு சப்ஜெக்டை கோட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருது. அதுக்கும் அதாவது உதறி தள்ளப்பட்ட சட்டங்கள் நிறைய இருக்குது, அதை வந்து எடுத்துக்காட்டாக இது பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இல்லை ஒரு பயாஸ் ஆகுது அந்த இடத்துல. ஜட்ஜஸ் பற்றி ஆனரபிள் ஜட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயாஸ் ஒரு சில நேரங்களில் அவங்களுடைய சொந்தக்காரரோ இல்லைன்னா ஏதோ வேறு ஒரு விதத்துலையோ பயாஸ் ஆகும்போதோ நம்ம இந்த ஒரு ப்ராஹிபிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்கின்ற இயற்கை சட்டங்களை மீறி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போதும் இந்த மாதிரி தடை உத்தரவை நம்ம கேட்டு பெறலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். மறுபடியும் நினைவில் வச்சுக்கணும், நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு ரிட்டு. இந்த இடத்துல பப்ளிக் அத்தாரிட்டியோ இல்லைன்னா லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ, அதாவது இவங்களை அந்த எம்எல்ஏ மாதிரியான ஆட்கள்லாம் இந்த இடத்துல கொண்டு வர முடியாது. அதாவது ஜுடிஷியல் இல்லைன்னா குவாசி ஜுடிஷியல் என்று சொல்லப்படுகின்ற அந்த ட்ரிபுனல் கான்செப்டும் இதில் அடங்கிடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரிட் ஆஃப் செஸ்டாரரி அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு. அப்போ அந்த ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன் படிச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸி. ஏன்னா இதற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேறுபாடுகள் இருக்கிறதுனால மிக எளிமையாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா HEMன்ற ஒரு கான்செப்ட் மிக எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் PCன்ற 2 கான்செப்டையும் ஜாயின் பண்ணிங்க. நினைவில் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இவ்வளோ தூரம் சொல்கிறது. கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டம் தேவையில்லை. ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செஸ்டாரரியில் பார்த்தீங்கன்னா இதற்கு நேராக இருக்கக்கூடிய விவரங்கள். இந்த ப்ராஹிபிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே எந்த இடத்துல வேணாலும் பார்த்தீங்கன்னா தடை உத்தரவை பெறலாம். இதுதான் இதோடைய கான்செப்ட். அதாவது எந்த ஸ்டேஜ்லேயோ நம்மளுக்கு சரிப்பட்டு வரலாம், அந்த இடத்துல ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன் போட்டு நம்ம தடை உத்தரவை பெறலாம். ஆனால் ரிட் ஆஃப் செஸ்டாரரியில் அப்படி கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு விவரங்கள் தான். இதில் எந்த ஒரு பப்ளிக் அத்தாரிட்டிக்கும் வேலை கிடையாது. ஜுடிஷியல் அண்ட் குவாசி ஜுடிஷியலுக்கு மட்டும்தான் ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன் அண்ட் செஸ்டாரரி சொந்தம், மற்ற யாருக்கும் சொந்தம் கிடையாது. அதாவது பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டுக்கு பணிஞ்சு நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது ரிட் ஆஃப் செஸ்டாரரியில் என்ன சொல்ல வராங்கன்னா, இதுக்கு நேராகவோ இல்லை இதுக்கு ஏதோ ஒரு கான்செப்டோடு இணைஞ்சி வரா மாதிரி நம்ம பார்த்துட்டோமோ. இப்போ ரிட் ஆஃப் செஸ்டாரரியில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஒரு கோர்ட் பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருது. உங்களுடைய சப்கோர்ட்டோ இல்லை ஜுடிஷியலோ இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குது. அது அன்லாஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அந்த கேஸில் நிறைய தவறுகள் நடந்திருக்குதுன்னா நடந்து முடிஞ்ச வழக்காக இருக்கணும். கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லிட்ட வழக்காக இருக்கணும். இந்த மாதிரி சொல்லிட்ட வழக்காக இருந்துச்சுன்னா நம்ம எந்த ரிட்டை கையில் எடுக்கணும்னா கண்டிப்பாக ரிட் ஆஃப் செஸ்டாரரி கையில் எடுக்கணும். இதே நடந்துக்கிட்டு இருக்கிற வழக்காக இருந்துச்சுன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரியான விவரங்கள் தெரிய வருது, எனக்கு அன்லாஃபுல் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரிவர நடக்கலை, பயாஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இடைப்பட்ட வழக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன் போகணும். முடிஞ்ச வழக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிட் ஆஃப் செஸ்டாரரி போகணும். இவ்வளோ தான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. ரைட்டு. இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை குவாஷ் பண்ணுங்கள், நிறுத்துங்க, இது செல்லாத்தன்மை ஆக்குங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆனரபிள் ஹை கோர்ட்லேயோ இல்லைனா சுப்ரீம் கோர்ட்லேயோ நம்ம கேட்கப்படும் போது அவங்க அதனுடைய விவரங்களை பார்த்துட்டு அதனுடைய
சட்ட நீதிமன்றம் எந்த நீதிமன்றத்திலேருந்து நீங்கள் அந்த ஆணையை கொண்டு வந்திருக்கீங்களோ அந்த ஆணைக்கு அந்த கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவை பிறப்பிக்கும். அதுதான் ரிட் ஆஃப் செஸ்டாரரி. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை குவாஷ் பண்ணுங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்டு இல்லா நிலையாக்குங்க, நல்லன் வாய்டாக மாற்றிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆணையை பிறப்பிச்சிரும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தன்னைத்தானே விடுவித்து கொள்ளும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரிட் ஆஃப் செஸ்டாரரி. ஹெச்எம்ன்ற கான்செப்டும் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் பிசின்ற கான்செப்டும் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த 4 ரிட்டையும் பார்த்தாச்சு. இந்த 4 ரிட்டும் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் குவாலிட்டியான ஒரு ஆளாக மாறிடுவீங்க. தட் மீன்ஸ் அதான் கியூ வாரண்டோ. அந்த குவாலிட்டியான பர்சன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ நல்ல நபர்கள் கேள்விகளை கேட்டுட்ருப்பாங்க, இல்லைன்னா கேள்விக்கு உண்டான பதிலையே அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல மையப்படுத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஹெச்எம்பிசிக்கு அடுத்து வரக்கூடிய இந்த கியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியை பார்த்து கொஸ்டின் கேட்குறது. இன்னையா பண்ணுறீங்க, நீங்கள் இவ்வளோ இதுவாக நடந்துக்கிறீங்க, நீங்கள் நடந்துக்கிறது சரி கிடையாது, இதனால் பார்த்தீங்கன்னா மக்களுடைய பணம் விரயமாகுது, உங்களுடைய குடும்பம் தான் செழிப்பாகுது, மக்கள் பார்த்தீங்கன்னா ஏழ்மையாகிட்டே போகிறாங்கன்னு பல கான்செப்டில் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் பப்ளிக் அத்தாரிட்டியை பார்த்து. அதாவது அவங்க அன்லாஃபுல் ஜாபை கையில் எடுத்து செய்யப்படும் போது அதனால் ஏற்படும் விரயங்களுக்கு அந்த பப்ளிக் அத்தாரிட்டி தான் பொறுப்பாக முடியும். அதை எப்போ வெளில கொண்டு வர முடியும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது மட்டும்தான் வெளில கொண்டு வர முடியும். அதே போல் அந்த பப்ளிக் அத்தாரிட்டி தன்னுடைய நிலையை மறந்து தன்னுடைய வரம்பை மீறி அந்த இடத்துல செயல்படுறாருன்னா ஒரு சில நேரங்களில் நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவார், உன்னை நான் அரெஸ்ட் பண்ணிவிடுவேன்னு சொல்லுவார். ஸோ அந்த ஒரு பப்ளிக் அத்தாரிட்டிக்கு அந்த பவர் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் கொஸ்டின் கேட்டதுனால அவர் பார்த்தீங்கன்னா வெறுப்படைஞ்சு இவர் அரெஸ்ட் பண்ணிவிடுவேன், உன்னை நான் இது பண்ணிவிடுவேன், அதை பண்ணிவிடுவேன், உன்னுடைய வீட்டில் வரக்கூடிய பல சலுகைகளை கட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அதை எதிர்த்தும் நீங்கள் அவர் மேலே ஒரு ரிட்டு போடலாம். அந்த இடத்துல நீங்கள் கொஸ்டினும் கேட்கலாம். இவ்வளோ விவகாரங்கள் அடங்கியது தான் இந்த டைப்ஸ் ஆஃப் ரிட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்டு ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது இல்லாத உங்களுடைய ரிட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணவே கூடாது. கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்கள் ரிட்டு கம்ப்ளீட்டே ஆகாது. அது ஒரு முற்று பெறாத ஒரு பெட்டிஷனாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது தான் இந்த ரிட்டுக்கான வேலை தொடங்குது. இதற்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ பார்த்தோம், அது கண்டினியூஷன் அதோட ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேஸ்டு தான். இது யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு பிரத்யேகமாக வழங்குது. இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரைட்ஸு என்னன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம நடத்திக்க முடியும், இல்லைன்னா நடத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ இருக்கிற கான்செப்ட், இப்போ இருக்கிற உலகத்தில் என்ன, இப்போ இருக்கிற மக்களிடம்னா அவங்களோட ரைட்ஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. ஒரு தனி மனிதனுடைய கடமைகளையும் தனி மனிதனுடைய உரிமைகளையும் பற்றி அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா கண்டிப்பாக அவன் தவறு செய்ய மாட்டான். நல்ல விதமான சொசைட்டியாக மாறும் என்பதில் சிறிதளவும் மையம் கிடையாது. இந்த இடத்துல மற்றொரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 பார்த்தீங்கன்னா, அதாவது ரிட்டு போகிறதுக்கு 2 ஆர்டிகல் மட்டும்தான். ஒன்று ஆர்டிகல் 32, இன்னொன்று ஆர்டிகல் 226. ஆர்டிகல் 32 பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை மையப்படுத்தி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆர்டிகல். ஆர்டிகல் 226 பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டை மையப்படுத்தி வேலை செய்யக்கூடிய வேலைகள். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ரிட்டு போடலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி போட முடியாது. ஏன்னா ஹைரார்ச்சி ஆஃப் கோர்ட்டில் ஹைகோர்ட்டு முடிஞ்சு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரணும். ஒரு சில நேரங்களில் ஸ்ட்ரெயிட்டாக சுப்ரீம் கோர்ட்டையும் அணுகலாம். அது சீரியஸான மேட்டராக இருக்கணும். அதாவது அந்த மேட்ரு சீரியஸ்னு சுப்ரீம் கோர்ட்டு, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு உணரும் பட்சத்தில் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ரிட்டை சுப்ரீம் கோர்ட்லேயே பதிவு செய்யலாம் அப்படின்றதையும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடிக்கு கேட்குறதுனால தெளிவாக படிச்சிங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு உண்டான கேஸ் ஸ்டடிஸும் நோட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.